நம்ம வந்து ரெகுலரா வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சா கூட அஜித் சார் படத்தோட அப்டேட் அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. இன்னொரு முக்கிய காரணம் நம்மளாலேயும் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போட முடியல. நம்ம போன வீடியோ கூட சொல்லியிருந்தோம், இனிமேல் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. பட் என்னால் வந்து முடியல, நிறைய ஒர்க்குகள் இருக்கிறதுனால வந்துட்டு தொடர்ந்து வந்து வீடியோக்கள் பண்ண முடியல. அதுக்கு ஏற்றாற் போல கரெக்டாக வந்து அஜித் சார் படங்கள்ல இருந்து பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்ல. சோ அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம மற்ற வீடியோக்கள் போட்டா தான் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே. மற்ற வீடியோக்கள், மற்ற நியூஸ், மற்ற ஹீரோக்களை பத்தி, மற்ற படங்களோட அப்டேட் பத்தி, ரிவ்யூஸ் பத்தி எல்லாம் போடும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மற்ற வீடியோக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த 2 படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வேற வழி இல்லையே, 2 படம் தானே இருக்கு. ஆனா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு, இப்ப இந்த படங்கள் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன கண்டிஷன்ல போக போகுது அப்படின்றத டீட்டெயிலா பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். அண்ட் ராஜா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Stars சினிமாஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் வைஸ் பேசிடலாமா? ஆர்டர் வைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் குட் பேட் அக்லி படத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து விடாமுயற்சி படம் பேசிட்டு குட் பேட் அக்லி பேசலாமா, இல்லை குட் பேட் அக்லி பேசிட்டு விடாமுயற்சி பேசலாமா? ஏதோ ஒன்று பண்றா, 2 படத்தை பத்தி பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சு 2 வருஷ காலம் ஆச்சு. குட் பேட் அக்லி இப்பதான் நேற்று ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படம் எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து நமக்கு விடாமுயற்சி படம் தான் பொங்கலுக்கு வரும், அது வந்தாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா விடாமுயற்சி படத்து மேல இருக்க ஹைப் வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எனக்கு பெர்சனலா வந்து 2 படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தாலும் கூட குட் பேட் அக்லி வந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். பட் இருந்தாலும் விடாமுயற்சி படத்து மேல எனக்கு ஒரு ஹைப் வந்து இருந்துட்டே இருக்கு. அது ஒரு அந்த படம் பார்க்க அவ்வளவு ஆர்வம் இருக்கு. ஏன்னா வந்து அந்த படத்தோட இயக்குனர் அப்படி. அதுக்காக வந்து ஆதிக் படம் நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லல, அவரோட ஜோன் வேற. ஆனா இவரோட அந்த படத்தோட அந்த மேக்கிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நானு. ஆனா இப்ப என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பே இல்லை. ப்ராக்டிக்கலாவும் அதுதான் உண்மை. அதையும் தான் நானே சொல்றேன், அதுதான் நடக்க போகுது. குட் பேட் அக்லி படம் தான் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. நேற்று இருந்து ஆன்லைன்ல இதுதான் மிகப்பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து குட் பேட் அக்லி தான் ஜெயிக்க போகுது. அவங்க வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சைடு இருந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் சொல்லல. இடையில வந்து 2 போஸ்டர்லயே ஒரு போஸ்டர்லயே வந்துட்டு பொங்கல் ரிலீஸ் அப்படின்றது இல்லாம விட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வந்திருந்தது. ஸோ அதனால வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. லைக்கா வந்து எப்படியா பேசி, ஏன்னா மொத்தத்துக்கு விடாமுயற்சி படத்துல இருக்கிறதே வந்துட்டு ஒரு பாட்டும் ஒரு 5 நாள் பேசி வருது. மொத்தமே ஒரு 10 நாள் ஷூட் தான் இருக்கு. ஸோ அஜித் சார் வந்து டேட்டும் கொடுக்குறேன், நவம்பர்ல வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ அதை வச்சு கண்டிப்பா வந்து லைக்கா பேசுவாங்க. விடாமுயற்சி படத்தை தான் பொங்கலுக்கு கொண்டு வருவாங்க. குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் மே 1க்கு தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப வந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் பேசிட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல பரவலா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குட் பேட் அக்லி படம் தான் பொங்கலுக்கு வரப்போகுது. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித் சார் கொடுக்கக்கூடிய அந்த 10 நாள் கால் ஷீட் வந்து இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து குட் பேட் அக்லி படம் முடியிற கண்டிஷன்ல இருக்கு. அதுல ஒரு கெட்டப்ல இருப்பாரு, கொஞ்சம் வெயிட் வேற லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு மாதிரி இருப்பாரு. மறுபடியும் இடையில வந்து இந்த 10 நாளைக்காக கொஞ்சம் தயாராகணும், டைம் இல்லாம போயிடும். இந்த படமும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அஜித் ரசிகர்கள் வந்து ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா தான் இருந்தது. இந்த லைன் கிங் நினைக்கிறாரு வந்துட்டு சின்ன குட்டி சிங்கம் வந்துட்டு பெரிய சிங்கத்தை போய் தடவிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது படுத்தே கிடக்கும், 2 போய் பக்கத்துல படிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துல ஏகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு மேல மியூசிக்லாம் கொடுத்து கண்கலங்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ வந்து ஏதாவது ஒரு படம் இந்த பொங்கலுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். அதை அஜித் சார் முடிவு பண்ணிட்டாரு. குட் பேட் அக்லி தரண்டா, என்ஜாய் பண்ணுங்கடா, விடாமுயற்சி படத்தை தள்ளி கூட பாத்துக்கங்கடா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு போல. இன்னொரு பக்கம் ரேஸுக்கு வேற போறாரு இல்லையா? ஜனவரியில ரேஸ் வேற இருக்கு. ஸோ வந்து குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து விடாமுயற்சிக்கு நிறைய டைம் இருக்கு. வெறும் 10 நாள் ஷூட் தான். இன்னும் உட்காந்து அவர் இழைச்சுட்டே இருக்கலாம். மைத்ரி மூவி வந்து அந்த படத்தை எவ்வளவு இழைக்க முடியுமோ அவளை இழைச்சு அந்த படத்தை எப்படியும் சம்மரை தாண்டி தான் கொண்டு வர முடியும். அது மே மாசமா வருதா ஜூன் மாசமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெமராஜ் அஜித் சாரோட படம் அவரோட பிறந்தநாளைக்கு வந்து விடாமுயற்சி படம் வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் விடாமுயற்சி படத்துல டீசர் சாங்ஸ் ஏதாவது வரும், அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இனிமேல் அது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து இந்த குட் பேட் அக்லியில இருந்து தரமான சம்பவங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் சாரோட லுக்கா இருக்கட்டும், அது 2-3 கெட்டப்ல இருக்காரு. பில்லா படத்துல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரியான லுக்ல இருக்காரு. ஸோ கரெக்டான சமயத்துல கரெக்டான படம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து இவ்வளவு பெரிய கேப் இருக்கு அப்படின்றனால அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சியோட குட் பேட் அக்லி தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு
நம்பிக்கை இருக்கு. அந்த படத்தை பார்க்க அவ்வளவு யாரும் இருக்கு. அதை விட குட்பேட கிளியில இருந்தாலும் இது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். எது வந்தாலும் நமக்கு ஓகே தான். ஸோ குட்பேட கிளி பெஸ்டா இருக்கும்னு எனக்கும் தோணுது. விடாமுயற்சி தள்ளியே போட்டும், ஏன்னா அது தள்ளியே போட்டும். மேக்சிமம் 99% வந்து குட்பேட கிளி பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி வாய்ப்பில்லை. ப்ராக்டிக்கலா யோசிச்சாலும் ஷூட் போனாதானே அடுத்தடுத்து வேலைகள் பார்ப்பாங்க. ஷூட்டே போகல, இவர் ஏற்கனவே வந்துட்டு 6 மாசம் சொல்லிட்டு 2 வருஷம் ஆயிருச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இவரும் கொஞ்சம் லேட் பண்றாரு. யாரு? மயில் திருமேனி. இந்த 10 நாள்ன்றது 20 நாள் ஆக்குறாரா, 30 நாள் ஆக்குறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து குட்பேட கிளி தரமான சம்பவம் செய்ய காத்திருக்கு. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.